சேலம் கோட்டையில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் ஏராளமான மக்கள் வரிசையில் காத்திருக்கின்றனர். இது பற்றி நமது செய்தியாளர் ரியாஸ் அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். இந்த பணத்தட்டுப்பாடை போக்குவதற்கு குறிப்பாக பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக பொதுமக்கள் கடந்த 8 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து வந்து வங்கிகளில் வந்து குவிஞ்சு தங்களுடைய ரூபாய் நோட்டுகளை மாற்றி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் பல்வேறு இடைத்தரகர்கள் மூலமாக இந்த ரூபாய் நோட்டுகள் மாற்றிப்படுவதாக இதை தடுக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4500 ரூபாய் படம் எடுப்பவர்கள் கையில் மை வைக்க வேண்டும். அதே போல தற்போது 4500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. தற்போது இன்றும் இந்த 2000 ரூபாய் பணத்தை எடுப்பதற்காக கூட்டம் என்பது இன்னும் குறையவில்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சேலத்தில் இருக்கிற தலைமை அஞ்சலகங்கள் குறிப்பாக அனைத்து வங்கிகள் முன்பாகவும் இந்த கூட்டம் என்பது இன்று குறையவில்லை. சேலம் தலைமை தபால் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 9 நாட்களில் வந்து 100 கோடி ரூபாய் அளவில் வந்து இந்த பண பரிவர்த்தனை நடைபெற்றிருக்கிறது. அதே போல இங்கே இருக்க தனியார் வங்கி மற்றும் அரசு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலே வந்து பொதுமக்களுடைய கூட்டம் என்பது இன்னும் குறையவில்லை. தற்போது நாங்கள் சேலம் கோட்டை பகுதியில் நின்றுருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2000 ரூபாய் பணத்தை மாற்றுவதற்காகவும் வந்து பொதுமக்கள் வந்து ஏராளமானவர் வந்து தற்போது குவிஞ்சிருக்காங்க. குறிப்பாக காலையில் இருந்து ஏராளமான பெண்கள் கை குழந்தைகளுடனும் முதியோர்களும் இந்த பணத்தை மாற்றுவதற்காகவும் தங்களுடைய டெபாசிட் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து பணத்தை எடுப்பதற்காகவும் குவிஞ்சிருக்காங்க. இந்த 4500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் இந்த குறைத்திருப்பது வந்து பொதுமக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருந்தாலும் ஆனால் அந்த பணத்தையும் மாற்றி ஆக வேண்டும் என்பதற்காக வந்து பொதுமக்கள் இங்கே ஏராளமானவர் வந்து தற்போது குவிஞ்சிருக்காங்க. இந்த நீண்ட வரிசையில் இந்த நாள்தோறும் இருக்கும் நீண்ட வரிசையிலே இன்றும் வந்து காணப்படுகிறது. அதே போல சேலத்தில் இருக்கிற தலைமை தபால் நிலையத்திலும் வந்து இன்று ஏராளமான வந்து பொதுமக்கள் வந்து அங்கே வந்து குவிஞ்சிருக்காங்க.